டியூப் தமிழ் வணக்கம். நேற்று வெளியான ஒடிசிசன் அல்லது ஒடிசி கிறிஸ்டோபர் நோலனுடைய புதிய திரைப்படத்தை காண்பிப்பதற்கு அதே சுவையில் அதே தரத்தில் அப்படியாக பார்ப்பதாக இருந்தால் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற திரையரங்கங்களில் 41 திரையரங்கங்களில் மட்டுமே அந்த இயந்திரம் இருக்கின்றது படத்தை காண்பிப்பதற்கு. உலக அரங்கில் வேறு எங்குமே அந்த சுவை கிடைக்காது என்பதனால் பல்லாயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி மக்கள் அந்த திரையரங்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒடிசிசன் என்கின்ற அந்த காவியம் கிரேக்கத்தில் இருக்கின்ற மாபெரும் கவிஞர் ஹோமரினால் எழுதப்பட்டது. இந்த ஒடிசி என்பவன் தன்னுடைய தாய்நாடாகிய தீவை நோக்கி 10 ஆண்டு காலம் பயணம் செய்து வந்து சேர்ந்த கதையை உணர்த்துவது இந்த பெரும் காவியமாகும். இந்த காவியத்தை திரைக்கு கொண்டு வர உலகத்தில் இதுவரை எந்த திரைப்படமும் தயாரிக்கப்பட்டிராத ஒரு பெரும் தொழில்நுட்பத்தின் மூலமாக இது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 41 திரையரங்கங்களில் அமெரிக்காவில் தான் பெருந்தொகையாக இருக்கின்றன. அமெரிக்கா கண்டத்திற்கு வெளியால் வெறும் 8 திரையரங்கங்கள் தான் இருக்கின்றன. அதில் ஒன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் அமைந்திருக்கின்ற ஐமேக்ஸ் 1570 என்கின்ற திரையரங்கமாகும். இங்கு மிக விரைவாக, அதாவது 24 மணி நேரங்களில் 17,000 நுழைவு சீட்டுகள் உடனடியாக முன்பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த முன்பதிவு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் ஒரே ஒரு திரையரங்கு மட்டும் இருக்கின்றது அந்த சுவையுடன் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு. மற்ற இடங்களிலும் காண்பிக்கின்றார்கள், ஆனால் அதே சுவை வராது. 26% அந்த திரைப்படத்தினுடைய உண்மையான அழகில் குறைந்த ஒரு தரத்தை மட்டுமே 4Kயில் காண்பிக்கப்படுகின்ற சாதாரணமான டிஜிட்டல் திரையரங்குகளில் நம்மால் காண முடியும். நமது கண்களினால் காணக்கூடிய டிஜிட்டல் தரத்தினுடைய அளவு 2K ஆகும். அதிலிருந்து மேலும் 1 மடங்கு அதிகரித்து 4Kயில் தரப்பட்டாலும் கண்களினால் 2Kயில் தான் பார்க்க முடியும். இருந்த பொழுதிலும் இந்த திரைப்படமானது 17Kயில் வருகின்றது. 17Kயினுடைய தரத்தை நீங்கள் அப்படியே பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கண்களினுடைய காணும் பெறுமதியினுடைய உச்சக்கட்ட அனுபவத்தை அது தரும். நேரடியாக ஜன்னல் ஒன்றின் ஊடாக இந்த உலக காட்சியை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதே சுவை திரையரங்கத்தில் 70 மில்லிமீட்டர் திரைப்படமாக காண்பிக்கப்படும். உலகில் இதுவரை எந்த திரைப்படமும் இப்படி வரவில்லை. ஆகவே உலகின் முதலாவது திரைப்படம் என்பதனால் டென்மார்க்கில் இருந்து இங்கிலாந்தில் இருக்கின்ற ஐமேக்ஸ் 1570 நோக்கி இப்பொழுது பல திரையரங்க உரிமையாளர்கள் பரப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த படம் என்ன சொல்லுகின்றது, படத்தின் கதை என்ன சொல்லுகின்றது, உரையாடல் என்ன சொல்லுகின்றது என்பதெல்லாம் முக்கியம் அல்ல. இந்த காட்சியை திரையில் தருகின்ற அதி உன்னத உச்சத்தை தாங்கள் நேரடியாக பார்க்க வேண்டும் என்று திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐமேக்ஸ் 1570 என்றால் என்ன? இது மிக ஆபத்தானது. இது படச்சுருளில் எடுக்கப்படுகின்ற திரைப்படமாகும். 17 கிலோமீட்டர் நீளமான படச்சுருளில் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 3 மணி நேர படம் ஓடுவதற்கு 17 கிலோமீட்டர்கள் அளவு கொண்ட பாரிய சுருள்களை பலர் இயந்திரத்தில் இணைக்க வேண்டும். திரைப்படத்தை எடுக்கின்ற பொழுது 3 நிமிடங்கள் தான் பெரும் படச்சுருள் வேகமாக ஓடி முடிந்துவிடும். உடனுக்கு உடன் அதை மாற்றிக் கொண்டிருக்க வேண்டும். படம் எடுக்கின்ற கேமராவினுடைய சத்தம் பேர் ஓசையாக கேட்டுக்கொண்டிருக்கும். இன்று உலக திரையரங்குகளில் இத்தகைய காட்சி அமைப்பு முறையோ படங்களை காட்டும் முறையோ இல்லை. அதேவேளை படச்சுருள்கள் செல்லுலாய்ட் படத்தை காட்டுகின்ற முறையும் இல்லாமல் போய் HD முறை மூலமாக திரைப்படங்களை காட்டுகின்ற காலத்திற்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆனால் அதிலிருந்து வேறுபட்ட ஒரு சுவையை இந்த படம் தருகின்றது. அவர்கள் நடந்து வருகின்ற பொழுது கருஞ்சுழி போல அமைக்கப்பட்ட ஒரு கடல் சுழியானது அதனுடைய ஆபத்தை பார்ப்பதாக இருந்தால் இப்படியான அனுபவங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை இவ்வளவு சிறப்பாக பெருந்தொகை பணத்தில் தயாரித்திருக்கின்றார்கள். கிறிஸ்டோபர் நோலனுடைய இதற்கு 3 ஆண்டுகள் முன்னர் வந்த ஓபன்ஹீமர் என்கின்ற திரைப்படமும் இதே முறையில் தான் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இது அதைவிட மிகச் சிறப்பாக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக வந்திருக்கின்றது. தாய்நாடாகிய இத்தாகா தீவிற்கு ஒடிசியஸ் என்கின்ற அந்த
கதாபாத்திரம் திரும்புகின்ற கதை இப்படி அமைந்திருக்கின்றது. இதுபோல புலம்பெயர்ந்து போனவர்கள் தங்களுடைய தாய்நாடாகிய தீவிற்கு திரும்புகின்ற சுவாரஸ்யத்தையும் இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்ளலாம். தாய்நாட்டை விட்டு செல்லுகின்ற அவலம் ஒருபுறம், திரும்பி வருகின்றது இன்னொரு புறமாக. அந்த சுவையையும் சேர்த்து அனுபவிப்பதற்கு இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. திரைப்படம் சொல்லுகின்ற செய்தி, எதிர்வரும் காலங்களில் இது போன்ற திரையரங்கங்களை அமைக்க வேண்டியதாக இருக்கின்றது. டென்மார்க்கில் ஒரு மாற்று ஏற்பாட்டை செய்திருக்கின்றார்கள். 17K என்பது ஒரு தரம், அதிலிருந்து அதனுடைய B தரமாகிய அதற்கு மாற்று ஏற்பாடாக 11Kயில் இது காண்பிக்கப்படுகின்றது. ஆனால் 17Kயில் இருக்கின்ற அதே சுகத்தை இதில் பெற முடியாது. எதிர்காலத்தில் டென்மார்க்கில் இப்படி ஒரு திரையரங்கை அமைக்க வேண்டிய தேவை இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் இந்த படம் காட்டுகின்ற இயந்திரம் இப்பொழுது உற்பத்தி செய்யாமல் நிறுத்திவிட்டார்கள். இதனால் மறுபடியும் உற்பத்தியை ஆரம்பிக்க வேண்டியும் இருக்கின்றது. மிக பெரிய அளவில் 70 மில்லிமீட்டரில் பிரம்மாண்டமான அந்த சுவையை கண்டு களிப்பதற்கு உலக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒடிசீசன் என்கின்ற இந்த திரைப்படம் உலக வரலாற்றில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செய்தி மிக முக்கியமானதாகும். எனவே திரைப்படங்கள் தொடர்பாக ஈடுபடுவோர், என்னிடம் ஒரு கதை இருக்கின்றது, எங்களிடம் இந்த விடயங்கள் இருக்கின்றது என்றும், எமது படம் இதை சொல்ல வேண்டும், இதை பேச வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதை விட, நமது திரைப்படமானது எப்படி வர வேண்டும் என்பதற்கான ஒரு காலத்தை நோக்கி மிக அறிவார்ந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதையும் இணைத்து நமது திரைப்படங்களை தயாரிப்பது குறித்த சிந்தனைகளை மாற்ற வேண்டிய சவாலையும் ஒடிசீசன் ஏற்படுத்தி இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். உலக செய்திகள் மட்டுமல்ல, உலகத்தின் மிக முக்கியமான செய்திகளை எல்லாம் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்கு தருவதில் மகிழ்வடைகின்றோம். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.